வணக்கங்க. நம்மளுக்கு வர அதிகபட்சமான உடல் பிரச்சனைக்கு காரணம் மனசு தான். இத யோகால ஆதி வியாதி கான்செப்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆதி அதாவது உடல் பிரச்சனையோட ஆரம்பம் மனசுலேருந்து தான் ஆரம்பிக்குது. இத மெடிக்கல் சயின்ஸும் ஒத்துக்கிட்டு தான் இருக்கு. சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மெடிக்கல் சயின்ஸ் மனச பத்தி அக்செப்ட் பண்ணல. அவங்க உடம்புக்கு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப மெடிக்கல் சயின்ஸும் அக்செப்ட் பண்ணிடுச்சு. சைக்கோசோமேட்டிக், சைக்கோனா நம்ம மனசு, சோமானா உடல். ஸோ மனசு சரியா இல்லைன்னா உடல்ல எந்த விதமான பிரச்சனைகள்லாம் வருதுங்கிறத லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆர்த்ரைட்டிஸ், பிபி, ஸ்டொமக் அல்சர், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்லீப் டிஸார்டர், ஈவன் டயபெட்டிஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஸோ இந்த சீரீஸ் மனசே ரிலாக்ஸ். இதில் மனசை பற்றியும் சூழ்நிலைகளை மனசை பாதிக்காம எப்படி பெட்டராக கையாளலாங்கிறத பற்றியும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். தாமதிக்காம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம ஏதாவது முக்கியமான டிசிஷன் எடுக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தீவிரமாக சிந்திக்கும் போதோ நம்ம மனசே பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் ஒரு கோர்ட்டில் வக்கீல்கள் எதிரெதிர் தரப்புல இருந்து பாயிண்ட்ஸ் முன்னெடுத்து வைக்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு ஆர்குமெண்ட் போகும். இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வேற ஒன்றுமே இல்லை, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். யோகாவில் சித்தான்னு சொல்லுவாங்க. அது ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ். அதை சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மனசு 2 லேயராக இருக்குன்னு சொல்லலாம். எமோஷனல் மைண்ட், இன்டெலெக்சுவல் மைண்டு. இந்த எமோஷனல் மைண்டோட வேலை என்னன்னா பேர்லேயே தெரியுதுல்ல, எமோஷன்ஸ் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது இதோட மெயின் வேலை நம்மளை கம்ஃபர்ட்டாகவும் நம்மளை சேஃபாகவும் பத்திரமா பார்த்துக்கிறது தான் இதோட வேலை. அதனால இதை செய்யாத, இதை பண்ணாத, உன்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே இரு அப்படின்னு எப்பொழுதுமே பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கும். ஆனால் நம்மளோட இன்டெலெக்சுவல் மைண்ட் என்ன பண்ணுன்னா லாஜிக்காக யோசிக்கும். இப்போ இந்த விஷயத்த நம்ம செஞ்சோன்னா அதனால என்னென்ன பின்விளைவுகள் வரும், உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது இங்கே முக்கியம் கிடையாது. ரைட் ஆர் ராங், இந்த திசையில் நம்மளோட திங்கிங் ப்ராசஸை அது கொண்டு போக ஹெல்ப் பண்ணும். இப்போ எது நல்லது, நம்ம எதோட பேச்சு கேட்கணும் ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும்னா சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருக்குது, என்னோட ஹெல்த் நல்லா இருக்கணும்னு நான் டயட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மனசு என்ன சொல்லும், உங்களை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறது தான் அதோட வேலை. பரவாயில்ல, இப்போ ஒரு நாள் சாப்பிடு, அதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லும். அதுவே ஒரு கில்ட் ஃபீலிங்கை அடுத்து இன்டெலெக்சுவல் மைண்டு கொண்டு வரும். வேணாம், இப்போ ஒரு நாள் சாப்பிட்டா கூட இத்தனை நாள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அந்த டயட்டில் ஒரு பிரேக் ஆகும். நம்மளோட ஹெல்த்து தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால ஒரு நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னோட டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கோ, ஹெல்த்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை லாஜிக்கலாக கொண்டு வரும். இப்போ இது ரெண்டுத்துல எதை சூஸ் பண்ணுறது? ஸோ நம்ம எந்த விஷயத்தை பற்றி திங்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான். சப்போஸ் ரிலேஷன்ஷிப்பில் முடிவு எடுக்கும்போது எல்லா சமயத்துலேயுமே நம்ம இன்டெலெக்சுவலாக எடுக்க முடியாது. சில இடத்துல எமோஷனல் ஆகும். சில இடத்துல நம்மளோட இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பற்றி யோசிக்கிறீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக முடிவெடுக்க முடியாது. அந்த இடத்துல நம்ம லாஜிக்கலாக தான் யோசிச்சாகணும். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் முடிவெடுக்கணும். அண்ட் எந்த முடிவை எடுத்தோம்னா நம்மளுக்கு கம்மியான பாதகம் வருதோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த எமோஷனல் மைண்ட் அண்ட் இன்டெலெக்சுவல் மைண்டை ஒரு விதமாகவும் சொல்லலாம். சைல்டிஷ் மைண்ட் அண்ட் மெச்சூர் மைண்டு. நம்ம ரொம்ப எமோஷ்னலாக சூஸ் பண்ண உணர்ச்சி வயப்பட்டு சூஸ் பண்ண அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மாதிரி. நம்ம எப்போ இன்டெலெக்சுவல் மைண்டுக்கு, அதாவது லாஜிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மெச்சூரிட்டி வளர்ந்துட்டே இருக்கும். இதில் சரி தப்புங்கிறது கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு வளர்ச்சி பாதையில் தான் இருந்துகிட்ருக்கோம். அப்போ ஒருத்தரை விட ஒருத்தர் இந்த இடத்துல தான் கொஞ்சம் வேறுபடுறோம். இப்போ எமோஷன் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியர், பயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
இது நல்லதா? கெட்டதா? இதுதான் சைல்டிஷ்ன்னு சொல்லிட்டோமே. அப்ப துணிஞ்சு எது வேணா செய்யலாமா? இல்ல. எல்லாமே ஒரு பர்ப்பஸ்க்காக தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தப்பு செய்யும்போது, அந்த இடத்துல நம்ம பயப்பட்டு தான் ஆகணும். அப்ப நம்ம எமோஷனல் மைண்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். இல்ல, எதுக்கு பயப்படணும்? இது வெளியில தெரிஞ்சா தானே பிரச்சனை. இத வெளியில தெரியாத அளவுக்கு புத்திசாலித்தனமா ஒரு தப்பு பண்ணோம்னா, அப்ப பிரச்சனை இல்ல தானே! அப்டின்னா, அந்த இடத்துல நீங்க உங்களோட இன்டலெக்சுவல் மைண்ட கேட்கக்கூடாது. அந்த இடத்துல எமோஷனல் மைண்ட தான் கேட்டாகணும். ஸோ இது எல்லாமே புருஷார்த்தாஸ்ன்னு சொல்லுவாங்க யோகால. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. நீங்க எடுக்கிற எந்த டெசிஷனா இருந்தாலும், அது தர்மத்த பேஸ் பண்ணதா தான் இருக்கணும். ஸோ, இப்ப எந்த இடத்துல ஆனா அதே பயத்த வச்சுக்கிட்டு, இப்ப எனக்கு அ வெளியில போனேன். ஒரு தடவ கீழ தடுக்கி தெரியாம விழுந்துட்டேன். ஸோ, பயந்துகிட்டு நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாமா? இல்ல. அந்த இடத்துல நீங்க உங்களோட இன்டலெக்சுவல் மைண்ட யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எந்த இடத்துல எத பயன்படுத்தணுமோ, அத கொஞ்சம் கொஞ்சமா நம்பளோட ஜர்னில நம்ப அத இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி வேற வேற சிச்சுவேஷன் வச்சு அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். எமோஷனல் மைண்ட் அண்ட் இன்டெலெக்சுவல் மைண்ட பத்தி. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா ஒரு எமோஷன பத்தியும் வேற வேற சிச்சுவேஷன் வச்சு நிதானமா இந்த சீரீஸ்ல அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லா இருப்போம், நல்லா தான் இருப்போம்.